எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்மளோட கன்டினியூஷன் வீடியோ தாங்க. லாஸ்ட் வீடியோல இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் எந்தெந்த பார்ட்ஸ் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ நூல நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணணும் அண்ட் பாபின் கேஸ்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு அகைன் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேங்க. இது வந்து பெடலிங் மெஷின்ங்க. நார்மல் மெஷின். நார்மல் மெஷின்ல இது பெரிய சைஸ் மெஷின். இதுல சின்ன மெஷினும் இருக்கு. நம்ம வந்து பெரிய மெஷின் பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பவர் மெஷின் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம த்ரெட்டை எப்படி டென்சர் டிஸ்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் எடுத்து இந்த த்ரெட் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக நிறுத்தி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ஸ் இருக்கோங்க. அந்த 3 ஹோல்ஸில் ஃபஸ்ட்டு ஹோலில் அதை இன்சர்ட் பண்ணி இந்த பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா கீழே தான் அந்த டென்சர் டிஸ்க் இருக்குது. அந்த டென்சர் கிட்ட பாருங்க, அங்கே ஒரு பிளாக் அண்ட் ஒரு சில்வர் கலரில் வரும். அந்த ஸ்டீலுக்கு பின்னாடி நம்ம விடணும். அதுக்குள்ளே விட்டு அந்த அந்த ரவுண்டு வந்து கீழே கரெக்டாக நம்ம சுற்றி கொண்டு வரணுங்க. கொண்டு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும். ஒரு குட்டியாக இந்த கம்பி இருக்கும். அந்த மூமெண்ட் மாதிரி நான் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு குட்டி கம்பி தெரியும். அதுக்குள்ளே நம்ம விட்டு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம வெளியே எடுத்துடணும். அதை மூமெண்ட் வந்து நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த கம்பி வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அந்த மெல்லிஸான கம்பிக்குள்ளே நம்ம விட்டு எடுக்கணும். சில பேர் வந்து அதுக்குள்ளே விட மறந்துடுவாங்க. அதை விட்டால் தான் நமக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக போடணுங்க. நான் அகைன் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மூமெண்ட் பண்ணும்போது அந்த கம்பி வந்து மேலே கீழே இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கோங்க. இழுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரணும். அந்த த்ரெட்டில் இருந்து அந்த சர்க்கிளில் சம்டைம்ஸ் போயிட்டு மாட்டிக்கோங்க. ஸோ அது வருதான்னு சொல்லி கரெக்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க. நான் அகெயின் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அந்த 3 ஹோலில் ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். அந்த ரவுண்டு சுற்றுறோம். சின்ன கம்பிக்குள்ளே விட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம எடுக்கிறோம். அகெயின் மேலே இருக்கிற கம்பிக்குள்ளே. இப்போ கீழே இருக்கிற ஊசிக்குள்ளே அந்த ஊசியில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இது இருக்கோங்க. வெளி பக்கமாக இருந்து அது உள் பக்கமாக நம்ம இந்த சைட் நம்ம எடுக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் இப்படியே கூட பண்ணலாம். இல்லைனா இதுக்கு ஒரு டூல் கூட இருக்குங்க. அந்த டூல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஊசிக்குள்ளே இப்படி விட்டு எடுக்கலாம். இப்போது நம்ம த்ரெட்டை ஃபுல்லாகவே இந்த டிஸ்க்குள்ளே விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ கீழே இருக்கிற கைடுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதை சென்டராக இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். அந்த கைடை எப்படி தூக்கணும்னா, பின்னாடி இப்படி ஒரு கம்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை தூக்கும்போது அந்த கீழே இருக்கிற கைடு வந்து நம்மளுக்கு மேலே மூவ் ஆகும். ஸோ இப்போது நம்மளுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப் கிடச்சிருச்சு. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது சென்டராக விட்டு அந்த சைடில் வெளிப்பக்கமாக இப்படி வெளியே எடுத்துடணும். இப்போ நம்ம அகெயின் இப்போ இந்த கைடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்பியை அகெயின் நம்ம கீழே இறக்கி விட்டுட்டா அந்த கைடு நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும். இந்த கைடை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. பின்னாடி இந்த கம்பியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, கீழே கால் கிட்ட வந்து குதிரைன்னு சொல்லுவாங்க. அதை நான் காட்டுறேங்க வீடியோவில். இப்போ கீழே பாருங்கள், இப்படி கரண்டி மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது தாங்க குதிரைன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம காலால் நம்ம புஷ் பண்ணணும். இதை வந்து ரைட் லெக்கால் நம்ம முட்டியால் இப்படி தாங்க லைட்டாக மூவ் பண்ணாலே போதும். அந்த கைடு வந்து ஓப்பன் ஆகும். அகெயின் நீங்கள் இந்த சைடு நார்மலாக கொண்டு வந்தீங்கன்னா அந்த கைடு வந்து க்ளோஸ் ஆகிடும். இங்கே மேலே பாருங்கள். இப்போ நான் வந்து முட்டியாலே இப்படி தூக்குறேன் பாருங்கள். நான் அந்த சைடாக மூவ் பண்ணும்போது இது தூக்குது. அண்ட் இப்போ நான் விடும்போது இப்படி க்ளோஸ் ஆகிடும். இல்லைனா நீங்கள் இந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. காலால் புஷ் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா, சில பேருக்கு வந்து நீ ப்ராப்ளம் வருங்க. ஸோ லெக் பெயின் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன தலைகாணி மாதிரி ஒரு குட்டி பில்லோ மாதிரி அதை ஸ்டிச் பண்ணி அங்கே வந்து கட்டி வச்சுருவாங்க. இல்லைனா வந்து அங்கே ஒரு துணியை மாதிரி வச்சு அங்கே கட்டி விட்டுருவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு லெக் ப்ராப்ளம் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் பின்னாடி இருக்கிற அந்த பேக் ஐடே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாபின் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு பார்த்துடலாம். இப்போது நான் வச்சுருக்கேன்லங்க, இது பேர் தாங்க பாபின் கேஸு. அண்ட் இது வந்து பாபின். இப்போ இந்த பாபினை வந்து நம்ம இந்த பாபின் கேஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணியிருந்தோங்க. இது வந்து கிளச்சுங்க. இதை வந்து கட்டை விரலால் இப்படி ஒரு ஃபிங்கரால் நம்ம வந்து இப்படி தூக்கி விட்டுக்கலாம். அதை தூக்கி தாங்க நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாபினை இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். கரெக்டாக அங்கே ஓட்டை இருக்குல்லங்க, அதுக்குள்ளே நம்ம சென்டராக உள்ளே விட்டுடணும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பாபினில் இருக்கிற த்ரெட்டை நம்ம வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கொண்டு வந்து அதை டென்ஷன் ஸ்ப்ரிங் வழியாக டெலிவரி ஐ வழியாக நம்ம வெளியே கொண்டு வந்துடணுங்க.
இப்போ நான் கொண்டு வரேன் பார்த்தீங்களா? அதுதாங்க டெலிவரி ஆயி இப்போ வெளிய வந்துருச்சு. வெளிய நம்மளுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 சென்டிமீட்டர் ஆச்சும் நமக்கு வெளிய ஒரு த்ரெட் வந்து இருக்கணுங்க. ரொம்ப சின்னதாவும் வேண்டாம், பெருசாவும் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு வெளிய விட்டுக்கோங்க. அகைன் நான் சொல்றேன் பாருங்க. அங்க ஸ்ட்ரெய்ட்டா ஒரு கோடு மாரி இருக்கு பார்த்தீங்களா? அது வழியா கொண்டு வந்து கீழ ஒரு ஐ மாரி தெரியும். அதுக்குள்ள நம்ம விட்டு அந்த த்ரெட்ட நம்ம வெளிய எடுத்துறணும். நீங்க கரெக்ட்டா அத இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களான்னு இந்த மாரி இழுத்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்ல நீங்க ரொம்ப இழுத்துட்டீங்கன்னா, ஒண்ணு கட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா, அத அகைன் நம்ம ரொட்டேட் பண்ணி விட்டா அது ரிவர்ட் ஆயிடும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கிளட்ச நம்ம எடுத்து கட்டை விரல் அங்க வச்சுக்கிறோம். இப்படி தான் நம்ம உள்ள இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு, அந்த கிளட்ச எடுத்தோம்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். இது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு இப்படி மேல காட்டிர்றேன். நம்ம மிஷின் கீழ இருக்கிற பாபினோட ஷட்டில் பார்த்துரலாம். அதுதாங்க பாபினோட ஷட்டில். அங்க தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். இதுதான் நம்ம குதிரைன்னு சொன்னோம்லங்க. அதுக்கு மேல இது இருக்குங்க. இப்போ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்குங்க. நெறைய வாட்டி எனக்கு கை வந்து கிழிச்சிருக்கு. ஸோ, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா வந்து டேப் மாரி எடுத்து அங்க வந்து நாங்க ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாரி ஷார்ப் எட்ஜஸா இருந்துச்சுன்னா, அந்த மாரி டேப் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிளேஸ்ல தாங்க நம்ம வந்து பாபின நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்போ பாபின வந்து பாபின் கேஸ்க்குள்ள ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த கிளட்ச நம்ம வெளிய எடுத்து கட்டை விரல் அங்க வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம எடுத்து அந்த ஹோல் இருக்கு தெரியுங்களா? அது வந்து அந்த பிளேஸ்ல நம்ம கரெக்ட்டா சென்டர்ல நம்ம உள்ள விடணும். நீங்க ஸ்டார்ட்டிங் வந்து அப்படியே பார்க்காம பண்றது வந்து கஷ்டம் தாங்க. அப்புறம் நீங்க பண்ண பண்ண அது அப்புறம் உங்களுக்கு பழகிரும். நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, அந்த கிளட்ச் என் கட்டை விரல் வந்து அங்க இருக்கு. இப்போ நான் அத எடுத்துட்டேன். எடுத்துட்டு அத க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது உள்ள போய் இன்சர்ட் ஆயிடும். அண்ட் அதோட த்ரெட் வந்து இப்படி கீழ தாங்க இப்படி தொங்கும். இப்போ அந்த த்ரெட்ட வந்து நாம மேல வழியா நம்ம எடுக்க போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேல நம்ம பார்க்கலாங்க. இப்போ இங்க ரைட் சைட்ல வீல் இருக்கு பார்த்தீங்களா? அத வச்சு தாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த வீல இப்படி ஃப்ரண்ட்ல இழுக்கணும். இழுக்கும்போதே அட் அ டைம்ல நம்ம கீழ வந்து கால பெடல் பண்ணணும். பெடலிங் நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீல் மூவ்மெண்ட் பார்த்துரலாம். நான் கையில சொன்னேன்லங்க, நம்ம இப்படி கீழ மூவ் பண்ணும்போது, அந்த நீடிலும் கீழ வரும். அகைன் நம்ம மேல தூக்கும்போது, இந்த நீடில் வந்து மேல போகும். இத நான் அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்ப நான் எப்படி ஸ்டிச் பண்ணி காட்டணும்னு சொல்லி காட்டுறேங்க. இப்போ நான் அந்த த்ரெட்ட வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பிகாஸ் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது, கிளாத்த வச்சு ஒண்ணு ஸ்டிச் பண்ணணும். இல்லன்னா வந்து அப்படியே நம்ம அந்த த்ரெட்ட வெளிய எடுத்து சும்மாவே நம்ம ஸ்டிச் பண்ணணும். கிளாத் இல்லாம வெறுமே அந்த த்ரெட்ட வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. அந்த மாரி பண்ணா மிஷின் வந்து வேஸ்ட் ஆயிடுங்க. ரிப்பேர் ஆயிடும். ஸோ இந்த மாரி பண்ணுங்க. இப்போ நான் ஸ்டிச்சிங் வந்து காட்டுறேன் பாருங்க. இந்த வீல வந்து நம்ம புஷ் பண்ணோமோ மேல, அண்ட் இப்போ கீழ பாருங்க பெடலிங் வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். பெடலிங் பண்ணும்போது இங்க வந்து நமக்கு ஸ்டிச்சிங் ஆயிட்டே இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு நார்மல் ஸ்பீடுங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்பீடா பண்ணணும்னா நம்ம ஃபாஸ்ட் பண்ணலாம். இல்லன்னா நம்ம மோட்டார் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீடாவோட ஸ்டிச் பண்ணலாம். இத விட உங்களுக்கு ஃபாஸ்ட்டா வேணும்னா நீங்க பவர் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டார் வந்து நானு ஃபர்ஸ்ட் வீடியோல காமிச்சேன். நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோவ செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒரு கிளாஸா நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பவர் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். அண்ட் சாரியோட ஓரம் எப்படி ஸ்டிச் பண்ணணும், ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.